Good morning students. Today we are going to see refraction of light. Refraction means ஒளி விலகல். அதாவது we know that when a light ray falls on a polished surface placed in air, it is reflected into the air itself. அதாவது when it falls on a transparent material, it is not reflected completely. எப்போ ஒளி transparent materialல விழுதோ அது முழுவதுமாக எதிரொலிக்கப்படாது. But a part of it's reflected. பாதி எதிரொலிக்கப்படும். A part of it is absorbed. பாதி உறிஞ்சப்படும். And most of the light passes through it. நிறைய லைட் அதில் கடந்து போயிடும். Through air, light travels with a speed of 3 into 10 power 8 meter per second. அதாவது காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 into 10 power 8 meter per second. But it cannot travel with the same speed in water or glass because optically denser medium such as water and glass offer some resistance to the light rays. அதாவது காற்றில் இருக்கக்கூடிய திசைவேகம் மற்ற ஊடகங்கள்லையும் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு மீடியமும் ஒவ்வொரு மாதிரியான டென்சிட்டி இருக்கும். டென்சிட்டி அதிகமாக அந்த ஒளியினுடைய வேகம் குறையும். அதாவது வாட்டர் ஏரோட கம்பேர் பண்ணும்போது வாட்டர்னுடைய டென்சிட்டி அதிகம், அதே மாதிரி கிளாஸ்னுடைய டென்சிட்டி அதிகம். அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் சச்சஸ் வாட்டர் அண்ட் கிளாஸ் ஆஃபர் சம் ரெசிஸ்டன்ஸ். அதனால் ஒளி எதிரொலிக்கப்படுறதுக்கு இங்கே சில தடைகள் ஏற்படும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒளி விலகல், ரெஃப்ராக்ஷன். ஸோ லைட் ரேஸ் ட்ராவலிங் ஃப்ரம் எ ரேரர் மீடியம் லைக் ஏர் இன்டு எ டென்சர் மீடியம் லைக் கிளாஸ் ஆர் வாட்டர் ஆர் deviated from their straight line path. அந்த மாதிரி அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒளியினுடைய பாதை மாறுபடும். அதாவது அந்த ஸ்ட்ரைட் லைன் பாத் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளைவு பாதையாக மாறும் சொல்கிறாங்க. பாருங்கள், திஸ் பெண்டிங் ஆஃப் லைட் above the normal at the point of incidence as it passes from one transparent medium to another is called refraction of light. அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்திலேருந்து இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமுக்கு பாஸ் ஆகும் பொழுது அதில் ஒளி விலகல் ஏற்படுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். For example, when a light ray travels from a rarer medium into the denser medium, it bends towards the normal, and when it travels from the denser medium into the rarer medium, it bends away from the normal. அதாவது இப்போது ரேரர் மீடியத்திலேருந்து டென்சர் மீடியம், அதாவது காற்றிலிருந்து நீருக்கோ இல்லை கண்ணாடிக்கோ போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒளிவிலகல் நார்மலாக இருக்கும். ஆனால் ஒளி நீரிலிருந்து காற்றுக்கு போகும் பொழுது, அதாவது டென்சர் மீடியத்திலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும் பொழுது அதனுடைய லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், த நார்மல் when it travels from the denser medium into rarer medium, it bends away from the normal. அதாவது அது நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. You can observe the phenomenon with the help of the activity given below. அதுக்கு தான் நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான ஆக்டிவிட்டி அப்படின்னா ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம்க்கு போகிறதுக்கான எக்ஸாம்பிள். பாருங்கள், டேக் ஏ கிளாஸ் பீக்கர், fill it with water and place a pencil in it. அதாவது ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், அதில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே பென்சிலை வைக்கிறோம். நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி தோணுது? Now look at the pencil through the beaker. பீக்கர் வழியாக பென்சிலை பார்க்கும் பொழுது does it appear straight? நமக்கு பார்க்கும்போது நேராக தோணுதா? No, it will appear to be bent at the surface of the water. அப்போ என்ன தெரியுது? வாட்டர்னுடைய சர்ஃபேஸில் மட்டும் பெண்டான மாதிரி தெரியுது. Why? In this activity, the light rays actually travel from the water, a denser medium. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டென்சர் மீடியத்திலேருந்து ரேரர் மீடியத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்னு சொன்னோம், away from the normal. அதாவது நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கும். As you saw earlier, when a light ray travels from a denser medium to a rarer medium, it is deviated from its straight line path. So the pencil appears to be bent when you see it through the glass of water. இதனால தான் ஒளி விலகல் ஏற்படுறதுனால நம்ம வாட்டர் வழியாக பார்க்கும் பொழுது பென்சில் பெண்டான மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ரெஃப்ராக்ஷன்
ஒளி விலகல் அது வந்து ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒளி விலகல் இண்டெக்ஸ் வந்து இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒளி விலகல் எண். refractive index. Refraction of light in a medium depends on the speed of light in that medium. அதாவது refraction of light ஒவ்வொரு மீடியத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஒளியினுடைய வேகம் மாறுபடும். when the speed of light in a medium is more the bending is less and when the speed of light is less the bending is more. அதாவது எங்கே ஒளியின் திசைவேகம் கம்மியாக இருக்குதோ அங்கே பெண்டு வந்து அதிகமாக இருக்கும். எங்கே ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்குதோ அங்கே பெண்டு வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. லிசன் ஒன்ஸ் அகெயின். when the speed of light in a medium is more. எங்கே வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குதோ the bending is less. வளைவு குறைவாக இருக்கும். when the speed of light is less. எங்கே ஸ்பீடு குறைவாக இருக்கோ அங்கே the bending is more. Listen, this is the definition. The amount of refraction of light in a medium is denoted by a term known as refractive index of the medium, which is the ratio of speed of light in the air to the speed of light in that particular medium. அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட மீடியத்துக்கும் இந்த refractive index வந்து சேஞ்ச் ஆகும். It is also known as the absolute refractive index and it is denoted by the Greek letter mu. இந்த லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா மியூ. மியூ ஈக்குவல் டு மியூங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம். நம்ம என்ன மீடியம் எடுத்துக்கிறோமோ அது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் எ ரேஷியோ ஆஃப் டூ சிமிலர் குவான்டிட்டிஸ் அண்ட் ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு யூனிட் கிடையாது. சின்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம் இஸ் லெஸ் தேன் இட்ஸ் ஸ்பீட் இன் ஏர். அதாவது மற்ற எல்லா மீடியங்களை விடவும் ஏரில் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அதிகமாக இருக்கும். ஏரோட கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாத்தினுடைய ஸ்பீடு வந்து குறைவாக இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எனி டிரான்ஸ்பரண்ட் மீடியம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1. அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் காற்றை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மீடியத்துக்கும் ஒன்றுக்கும் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் சம் காமன் சப்ஸ்டன்சஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 3.3 பாருங்கள். சப்ஸ்டன்சஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஏரில் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒளிவிலகல் எண் 1, வாட்டரில் 1.33. ஏன்னா ஏரை விட வாட்டர் டென்சர், அடுத்தது ஈத்தர் டென்சர், நெக்ஸ்ட்டு கெரோசின், நெக்ஸ்ட்டு ஆர்டினரி கிளாஸ்னுடைய ஒளிவிலகல் எண் 1.5, குவார்ட்ஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா 1.56, டைமண்ட் 2.41. அப்போது இன் ஜெனரல் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மீடியம் இஸ் given by the ratio of their absolute refractive indices. அதை மியூட்டுன்னு சொல்கிறாங்க. absolute refractive index of the second medium divided by absolute refraction index of the first medium. செகண்ட் மீடியம் மேலே எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் மீடியம் கீழே எடுத்துக்கிறோம். இது நம்ம ஒளிவிலகல் எண்ணோட போடும்போது அது வந்து இந்த மாதிரி மாறிடுது. மேலே V1 divided by V2. அதாவது thus the refractive index of one medium with respect to another medium is also given by the ratio of speed of light in the first medium to its speed in the second medium. அதாவது ஃபஸ்ட் மீடியத்தோட ஸ்பீடையும் செகண்ட் மீடியத்தோட ஸ்பீடையும் ரேஷியோ பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். Okay students, today's homework, this definition here to here. This mu also you should read and write, send me. Thank you.